ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ சையது ஹசீனா, எந்த இடத்துல இருந்து தொகுதிகளை அதிகம் கேட்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு அப்படிங்கிற யோசனைக்குள்ள காங்கிரஸ் வருது? ஒரு கட்சியும் வந்து சேரிட்டிக்காக கட்சி நடத்துறது இல்லை. ஒரு கட்சியும் தான் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சி நடத்துறது. நாங்கள் ஒரு தேசிய கட்சி அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து அதிகப்படியான தொகுதிகள் வேணும், எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது எங்களோட தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை நினைக்கிறது வந்து நியாயம் இல்லைன்ட்டு யாரும் சொல்ல முடியாது. எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அவருடைய கருத்தை வந்து வலியுறுத்தி இருக்கிறார். 234 தொகுதி இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த தொகுதிகளில் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு 117, 120, 125 போது அதில் வந்து ஒரு பாதி தொகுதின்னும் போது அதை வலிமைப்படுத்தணும். நாங்கள் அதை வந்து நாங்கள் கேட்டு பெறுவதற்கு முயற்சி பெறுவோம்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ we are not running charity here. We are a political party. We are here to do politics. அதனால வந்து அது வந்து அவர் சொல்லிட்டதுனாலே வந்து கூட்டணி வலுவிழந்து விட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டாலே போதுமே, ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பேசணும் அப்படிங்கிறது எதுக்கு? எங்களோட கட்சியோட வளர்ச்சியை பற்றி பப்ளிக்கு தெரிஞ்சுக்கணும், மக்கள் மத்தியில் பேசணும் அப்படிங்கிறது நாங்கள் பேசுகிறோம். அது பேசக்கூடாதுன்ட்டு ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது. உள்ளே நடக்கிறது வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நாங்கள் கேட்கலன்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உள்ள வந்து இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நடக்கல, இந்த மாதிரி விவாதங்கள்லாம் மேலிடத்துல நடக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? உள்ள நடக்கக்கூடிய கான்ஃபிடென்ஷியல் விஷயங்களை நாங்க வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல நான் இந்த டாபிக் முடிச்சிடுறேன். இந்த டாபிக் கரூர் மகளிர் காங்கிரஸ் தலைவர் கவிதாவை திமுக செந்தில் பாலாஜி. இல்ல நான் பதில் இன்னும் முடிக்கல. இல்ல நான் அது முடிக்கல, கம்ப்ளீட் பண்ணல. நான் கம்ப்ளீட் பண்ணல. ப்ளீஸ் அலோ மீ டு கம்ப்ளீட். உங்களுடைய டாபிக்கே வந்து தவறான ஒரு டாபிக். இது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள், நான் வந்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் உடைய மாநில தலைவி. அபிஷியலா தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் நீங்க குறிப்பிட்டு இருக்கிறதுனால இதற்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களோட அலுவலகம் என்ன தொடர்பு கொண்டு அந்த பொண்ணு கொடுத்த தவறான தகவல் செந்தில் பாலாஜி இதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. யாரு? செந்தில் பாலாஜி இதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. தன்னோட பதிவை வந்து அடுத்த 1.5 மணி நேரம் மறுப்பு தெரிவிச்சாரா? மறுப்பு தெரிவிச்சாரா? எங்களுடைய கேள்வியை பாருங்க. இணைத்த செந்தில் பாலாஜி போட்ட பதிவை தான் நாங்க சொல்லியிருக்கிறோம். மகளிர் காங்கிரஸ் பாலாஜி மறுப்பு போட்டிருக்கீங்களா? மகளிர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி மறுப்பு தெரிவிச்சாரா? அது நீங்க செந்தில் பாலாஜி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? இதுக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் தான் இங்க போட்டுருக்கோம். அவர் தான் டெலீட் பண்ணிட்டார்ல. அவர் தான் மறுப்பு தெரிவிக்கலையே. டெலீட் பண்றதுக்கும் மறுப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தெரிவிச்சிட்டாங்கல. நான் தான மாநில ஜோதிமணிய மறுப்பு. ஜோதிமணி வந்து அவங்க மகளிர் காங்கிரஸ்னு சொல்லல. அவங்க வந்து நீங்க இத மாதிரி வந்து இணைத்து இருக்கிறது தவறுன்னு தான் சொல்றாங்களே ஒழிய அவங்க மகளிர் காங்கிரஸ் குறிப்பிடல. செந்தில் பாலாஜி அதுக்கு எந்த புள்ளியிலையும் மன்னிப்பு கேட்கல, தவறுன்னு சொல்லல. அதனால ஜோதிமணி என்ன பண்ணிருக்காங்க? கண்டிச்சிருக்காங்க. ஜோதிமணி கண்டிச்சிருக்காங்க. அவங்க 2 நாள் கழித்து இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க அர்ஜென்டினால இருக்காங்க. 2 நாள் கழித்து அவங்க இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்கல்ல, அது ஜோதிமணி அவர்களுக்கு தெரியும்ல. எங்க மாவட்ட தலைவி கொடுத்தாச்சு, அவங்க பிஏக்கும் இப்ப சேர்ந்தாச்சு. அதனால தான் அவங்க பின் குறிப்பில போட்டிருக்காங்க. நாங்கள் ஆட்டின எதிர்வினைக்காக தான் அவர் வந்து அதை நீக்கினார்னு போட்டிருக்காங்க. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்ன எதிர்வினை நீங்க சொல்லல, கொடுத்துட்டு என்ன எதிர்வினை நீங்க சொல்லல, பத்தி பேசினா என்ன அர்த்தம்? நீங்க எதிர்வினை இந்த டாபிக் என்ன வந்து செந்தில் பாலாஜி தவறாக பதிவு செய்து விட்டார். ஒரே ஒரு நிமிஷம், அவர் தவறுன்னு சொல்லு சையது ஹசீனா மேடம், நீங்க சொன்ன விஷயத்தை ஜோதிமணி, நீங்க ஜோதிமணி அவர்களுடைய ட்வீட் இருந்தா பாருங்க. இத மாதிரி மகளிர் காங்கிரஸ் தலைவி இல்லைன்னு தவறாக பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பின் குறிப்பில போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க என்ன போட்டாங்க? மகளிர் அவங்க காங்கிரஸ் இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்களா? நான் எடுக்கிறேன். காங்கிரஸ் இல்ல போட்டிருக்காங்க. ட்வீட்ல போட்டிருக்காங்க பாருங்க. ட்வீட்ல என்ன போட்டிருக்காங்க? தமிழ்நாடு நான் வாசிக்கிறேன். பின் குறிப்பை அத வாசிங்க. தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் கடுமையான எதிர்வினை அடுத்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பதிவை நீக்கி எதுக்கு அந்த கவிதா காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லிருக்காங்களா பின் குறிப்புல? நான் கேக்குறது மேடம் புரிய வைங்க. நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், அந்த அம்மா காங்கிரஸ் இல்ல. நான் ஜோதிமணி பேசுறது சொல்றேன். நான் ஜோதிமணி அவர்களுக்கு தெரியாதா? அவங்க போடலையே. 2 நாள் கழித்து அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டுருக்கவங்க இருக்காங்க. வந்த உடனே நான் கேட்பேன். சரிங்களா? அந்த பொண்ணு ஆபீஷியலா எங்க புரிஞ்சுதா? டைட்டில் புரிஞ்சுதா? டைட்டில் எனக்கு புரியலங்க.
ஜோதிமணி அவர்களுக்கு ஜோதிமணி அவர்கள் அதை டிக்ளேர் பண்ணல. அவங்க காங்கிரஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பேசுறீங்க. நான் சொல்லிட்டேன், நான் தான் மகளிர் அணியோட மாநில சரி, தலைவி. ஓகே. நான் சொல்லிட்டேன், அவங்க கரூர் மகளிர் காங்கிரஸ்ல இல்ல. சரி, வேண்டாம். நீங்க கேக்குறீங்க அவங்க காங்கிரஸ்ல இருக்காங்களா? ஆபீஷியலா லெட்டர் சரி, ஓகே. அது ஜோதிமணி புரிந்து அதுக்கப்புறம் திருத்தம் செய்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா அவங்க டெலீட் செய்தால் ரெண்டா நம்ம விவாதிக்கலாம். ஆட்சி அதிகாரத்துல பகிர்வு எம்பிஸ் எல்லாம் கேக்குறாங்க. காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் கேக்குறாரு. ஏன் நான் சொன்னல, நாங்க சேரிட்டி 2006ல அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? இல்ல, நான் சொல்றல 2006ல இருந்த அரசியல் சூழ்நிலை வேற. என்ன சூழ்நிலை? அந்த டைம்ல இருந்த அரசியல் சூழ்நிலை, நாங்க மேல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். அப்ப வந்து ஸ்டேட்ல இருந்த அரசியல் சூழ்நிலை வேற. இப்ப வந்து தாவேகா அப்படிங்கிற இந்த கட்சி இங்க வந்திருக்கிறதுனால இங்க வந்து பலவிதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்படுது. நாங்க 2006ல மட்டும் கேட்கலன்னு எப்படி தெரியும்? உள்ள கேட்டிருப்போம். அப்போ கான்ஃபிடென்ஷியல் விஷயங்களை நாங்க வெளியில பேசணும். இப்ப நான் வந்துறவா, விஜயங்கிற அரசியல் சக்தி வந்ததனால நீங்க பேசுறீங்க. விஜயங்கிற அரசியல் சக்தி வந்ததனால பேசுறீங்க. அன்று இத மாதிரியான இன்னொரு அரசியல் எப்பவுமே தான் பேசுறோம். அன்றும் பேசியிருப்போம். அன்னைக்கு உங்களுக்கு முழுமையா ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க பேசியிருப்போம். அன்னைக்கு நீங்க காம்பேரரா இருந்தீங்களா? இல்ல நான் இந்த மாதிரி சரி, அப்ப ஏற்றுக்கொள்ளல. நீங்க காங்கிரஸ்ல இருந்த அப்ப இந்த அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருந்ததா? இல்ல நீங்க சரி, அப்ப அன்னைக்கு இப்ப மூத்த தலைவர்கள் சொல்லிருப்பாங்கல்ல. அதாவது வந்து எந்த ஒரு கட்சியோட நீங்க வந்து இதே கேஎஸ் அழகிரி ஐடியாலஜி, இதே கேஎஸ் அழகிரி அன்றும் இருந்தார். கேஎஸ் அழகிரி அன்னைக்கு ஒரு மூத்த நிர்வாகி தானே. அன்னைக்கு மாநில தலைவரா மூத்த நிர்வாகி தானே. அவருக்கு தெரியுமா இல்லையா? அவர் மாநில தலைவரா இருந்தாரா? எம்பியா இருந்தாரா? எம்பியா இருந்தாரா? அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவர் வந்து அந்த டைம்ல இருந்தவர் மூத்த தலைவர் தான். அவர் சொன்னீங்க ஈவிகேஎஸ் அவர்கள் அப்ப வந்து பிசிசி பிரசிடென்ட்டா இருந்தாரு. ஈவிகேஎஸ் தலைவர் மாதிரி ஒரு கடுமையான பார்கெயின் பண்ணக்கூடிய தலைவரை வந்து நீங்க பாத்தே இருக்க முடியாது. உள்ள நடக்கிறதெல்லாம் நாங்க வெளிய சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப அன்னைக்கு உங்களுக்கு சூழல் இல்ல. இன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னு உள்ள நடந்துருக்கோம். உள்ள கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டிருப்போம். அப்ப குடுக்கல, இப்ப எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு முழு வாய்ப்பு இருக்கும்போதே குடுக்கல, இப்ப எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க கேப்போம். கேக்குறது எங்க உரிமை. அத கேட்க குடுக்கலனா எப்படி சொல்ல முடியாது? அதே நீங்க முடிவு பண்றீங்க. அதான் மோதலுக்கான ஒரு சூழலா? பண்ணட்டும், இரண்டு கட்சியும் சேர்ந்து முடிவு பண்ணட்டும். நாம யார் முடிவு பண்றதுக்கு? மேலிடத்துல எங்க உட்கார்ந்திருக்காங்க, அவங்களுக்கு மேலிடத்துல உட்கார்ந்திருக்காங்க. அவர்கள் இருவரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. கட்சி மேலிடம் என்ன சொல்லுவதோ அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம். அதுதான் எங்களுடைய கட்சியோட கோட்பாடு. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலன்னா என்ன பண்றதுன்னு முடிவு பண்ண முடியாது. எங்களுக்குன்னு ஒரு காரிய கமிட்டி இருக்கு. எங்களோட காரிய கமிட்டி கூடும். எங்களோட தலைமை சும்மா பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சொல்லுங்க? சொப்ப வச்சா விளையாடிட்டு இருக்கோம். இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சிங்க இது. நாங்க பார்ட்டி நடத்திட்டு இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லுறீங்க, பார்கெனிங் பவர் இருக்கு. எங்களோட பார்கெனிங் பவர், எங்களோட பார்கெனிங் கெபாசிட்டி நாங்க காமிக்கிறோம். நாங்க டிமாண்ட் பண்றோம். ஒரே ஒரு நிமிஷம் சையது ஹசீனா மேடம், போறீங்கனா salary நீங்க 60000 ரூபாய் கேப்பீங்க. இல்லனா இன்னொரு கம்பெனி இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வாங்கிப்பீங்கல்ல. சரி 1 லட்சம் இல்ல மேடம், ஆக்சுவலா வாங்கிப்பீங்கல்ல. இன்னொரு ஆப்ஷன் இருந்துனா அப்படி சொல்லலாம். இன்னொரு ஆப்ஷன் காங்கிரஸ்க்கு இருக்கான்னு கேக்குறேன் நானு. ஏங்க நாங்க ஆப்ஷனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லங்க. நாங்க தேசிய கட்சி 10 கம்பெனி இருக்கு. நான் 10 கம்பெனிக்கு போறேன்னு ஒத்துக்கலாம். எங்களை தேடி ஆப்ஷன் வரும். நாங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். எங்களை தேடி ஆப்ஷன் வரும். நாங்க தலைமை. நாங்க வந்து யாருக்கு கீழ் பணிஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எங்களை தேடி ஆப்ஷன் வரும். யாருங்க? அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு, கண்டிப்பா போக மாட்டீங்க. வேற எங்க ஆப்ஷன் இருக்கு? நீங்க சொல்ற தமிழ்நாட்டுல இருக்கிற ஆப்ஷனை நீங்க சொல்லுங்க மேடம். அகில இந்த ரீதியில வேண்டாம். தமிழ்நாட்டில் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு புரியுதுல? தாவேகாவும் வருங்க. ஏன் வராது? வரும். இன்னைக்கு வரைக்கும் அவர் எதிர்த்து பேசியிருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்களை எதிர்த்து பேசியிருக்காரா? ஓச்சோரியில எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காருல்ல. ஏன் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாதா? வரட்டும். கமல்ஹாசன் இப்ப வரலையா? அவர் எங்களை எதிர்த்து அரசியல் பண்ண வருதானே? வருவாரு. எங்க கூட்டணிக்கு வெயிட் பண்ணி பாருங்க. உங்க கூட்டணி திமுக கூட்டணி சொல்றீங்களா இல்ல காங்கிரஸ் தனியா? அவர் காங்கிரஸ் விரும்பக்கூடிய ஒரு தலைவர். 2009ல ஆல்ரெடி ராகுல் காந்திஜி அவர்களை சந்தித்து விட்ட ஒரு தலைவர். கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி அவர் விரும்புவார், வருவார். வலிமையான ஒரு காங்கிரஸ் கூட்டணி அமையும். இப்பவே நாங்க வலிமைதான். இன்னும் வலிமையான காங்கிரஸ் கூட்டணி. இப்பவே நாங்க வலிமைதான். அது இன்னும் வலிமை பெறும். இப்ப திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி. காங்கிரஸ் கூட்டணினா என்ன? திமுக விஜய் அந்த கூட்டணிக்கு வர மாட்டேன்ட்டார்ல. திமுக இருக்கிற இடத்துல அது வரும்போது பாத்துக்கலாம். அரசு வரும்போது பார்க்கலாம். கமல் கூட தான் சொன்னார் வர மாட்டேன்ட்டு. ஒவ்வொரு மேடையிலயும் கமல் கூட தான் சொன்னாரு. பாரத் ஜோடோ யாத்திரை கட்சி தொடங்கினதுல இருந்து காந்தியோட நின்னு
போஸ்ட் கொடுத்தாரு. சையத் ஹசீனா மேடம் பாரத் ஜோடோ யாத்திரால கூட நடந்தாரு. அதுக்கு அப்புறம் திமுக கூட்டணியில வந்து சேர்ந்துடலையா? கட்சி தொடங்குனதுல இருந்து இது வெற்றி கூட்டணி. காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணி. கமல்ஹாசனை வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். அதே மாதிரி விஜய் உங்க வருவாரு இல்ல எவ்வளவு எதிர்த்து பேசினாரு. இல்ல பாரத் ஜோடோ யாத்திரால முதல்ல ராகுல் காந்திஜி அவர்களோட தானே இணைந்தாரு. அதுக்கு அப்புறமா திமுக கூட்டணிக்கு வந்தாருல, வருவாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க.